மச்சான் இது ரெண்டுத்துல எது காயத்ரி? எல்லாருமே இந்த கவுண்டர் தான் வச்சிருக்கீங்களா? 8 பேரும் அந்த கவுண்டர் தான் வச்சிருக்கீங்க. யாருமா நீ அங்க இங்கேயும் பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க? இந்த பாட்டுக்கு ஒரு வாரமா கண்ணமா நந்துங்குது. ஆனா ஒருத்தரும் கேட்கல. நான் 2 நிமிஷம் நந்ததான் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஓ அந்த கண்ணம்மாவா? நான் கண்ணம்மா இல்ல. மகேசனா டிவி பாத்தீங்களா? சூப்பரா இருக்குதா? 20,000 ரூபாய். இந்த டிவியா? ஆமா, நம்பிதான் ஆகணும். இந்த பிரிட்ஜ் இது பாருங்க, சூப்பர் பிரிட்ஜ். இது 1.5 லட்சம் ரூபாய். பேசன் பிரிட்ஜ். இவ்வளவு பொருள் இருக்குது பாருங்க, சூப்பரா இருக்குதுல, நல்லா இருக்குதுல. நடுவுல ஒண்ணு மட்டும் நல்லாவே இல்லம்மா. என்னது? நீதான். இன்னைக்கு நல்லா தான் இல்ல, ஏன்னா வேலைக்காரியா நடிக்கிறேன்னு இல்ல. இவ்வளோ பெரிய வீட்டையும் கட்டி புட்டு இவ்வளோ பொருளையும் வாங்கி புட்டு நான் இங்க சொகுசா இருக்கிறேன். எங்க ஓனர் அம்மா ஏதோ ஒரு ஐடி கம்பெனில போய் அடிமையா வேலை பார்த்துன்னு இருக்குது. வேலைக்காரிங்க அப்படின்னு உனக்கு ஒரு பெருமை. என்ன இப்படி கட்டி புட்டீங்க? வேலைக்காரின்னா சும்மாவா? இவ்வளவு பெரிய வீடு, நல்ல ஏசி காத்து, சொகுசான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் வேலைக்காரி ஆனதால வந்துச்சு. வேற ஏதாவது படிச்சுட்டு வந்தா உங்கள மாதிரி ஜட்ஜா இல்ல நான் உட்கார்ந்து இருப்பேன். அதனாலதான் வேலைக்காரியா வந்துட்டேன். நாங்களாம் படிச்சுட்டு ஜட்ஜ் ஆனோமா? யாருக்கு தெரியும் படிச்சுட்டு வந்தீங்களோ இல்ல படிக்காம வந்தீங்களோ? ஜட்ஜ் இருக்கிறவங்க எல்லாம் படிச்சுக்கிறாங்க, நான் இப்ப பாக்குறாங்க எல்லாம் பழிச்சு இருக்கிறாங்களா தான் பாக்குறாங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல நான் இருக்கிறேன். ஆனா பணக்காரங்களுக்கு எல்லாம் ஒரு புத்தி இருக்குதுங்க. என்னது? வேலைக்காரங்க இலக்காரமா பாக்குறாங்க. இவன் என்னமோ மாமியார் மாதிரியும் நாங்க என்னமோ மருமக மாதிரியும் அதை செய் இதை செய், சோற ஆக்கி வை, மீனை ஆக்கி வை, குழம்ப தாளிச்சு வை, சம்பளத்தை எடுத்து வை, நான் மட்டும் வாய முடியும் போயிடுறாங்க. வந்துருச்சுமா? வந்துருச்சுமா? அப்படிலாம் இருக்குங்க. இவ்வளவு பிரச்சனை இல்லையோ. ஆனா சொல்றேன், அவங்க மாமியார் மாதிரி நடந்துகிட்டாலும் ஓனர் ஐயா இருக்காரு என்ன மச்சினிச்சு மாதிரி தான் பாக்குறாரு. இப்ப தெரிஞ்சு போச்சு நீ ஏன் வேலை செய்யற. எத்தனை மாசமா இந்த சம்பளம்? எத்தனை மாசமா? இல்ல சாமி, சுமார் 5 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் வெளியே சொல்லப்படாது. 5 வருஷம். ஆனா என்னதான் இருந்தாலும் பல்லு கூட வளர்க்காம பப்ளிசிட்டி தர பணக்காரங்களை விட 10 பாத்திரம் தேய்ச்சி பழைய சோறு சாப்பிட நாங்க எவ்வளவோ தேவையில்லைங்க. சரி, ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க பாப்பீங்க, இந்த பொண்ணு 5 வருஷமா தான் இங்க வேலை பாக்குது. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்திருக்கோம் நீங்க நினைப்பீங்க. ஆமா, ஒரு பெரிய மகான் வீட்டுல வேலை பார்த்தேன். மகான்? யார் அந்த மகான்? பெரிய மகானுங்க அவரு. யாரு? ஆதவன் சார். அதவா இது வரைக்கும் சார் சின்ன சின்ன குதிரை விட்டாரு, உனக்கு கருங்குதிரை விட்டுருக்காருயா. ஐயா கருங்குதிரை? கருங்குதிரை அதுலயா? கருங்குதிரை 5 வருஷம் முன்னாடி ஆதா வீட்டுல வேலை பார்த்தம்மா. ஏன் அவர் வீட்டுல வேலை பாக்குறத விட்டு இப்ப இந்த ஐடி கம்பெனி வேலை பாக்குற அம்மா வீட்டுக்கு வந்தேன். அத சொல்றேன் கேளுங்க. அவங்க வீட்டுக்கார அம்மா தான் என்ன வேலைக்கு சேர்த்தாங்க. சரி, நான் போன உடனே இவரு என்ன சொன்னாரு, அதெல்லாம் கிடையாது, நான் சொல்ற வேலையை நீ சேர்த்து செய்யணும்னாரு. இது எந்த ஊர்ல நடக்குமா? இருந்தாலும் ஓனர்னு ஒத்துக்கிட்டேன். ஓனர் ஆச்சே ஒத்துக்கிட்டியா? வேலை செய்ய ஒத்துக்கிட்டேங்க. அவர் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டாருப்பா. அவரு ஒரு நாள் குளிக்க போறாருன்னா துண்டை மறந்துட்டு போயிட்டாரு. துண்டை எடுத்துட்டு டிக்கெட் 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 போனேன். எப்படி போன? எப்படி போன? நீ ஏன் துண்டை எடுத்துக்கிட்டு எப்படி போனேன்னு கேட்டேன். யாருக்கிட்ட ராஸ்கல்? நான் துண்டை எடுத்துக்கிட்டு டிக்கெட் 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 துண்டு துண்டா சொல்லாதம்மா, முழுசா சொல்லுமா. துண்டை பத்தி நான் சொல்லவா? இருப்பா சொல்லுப்பா. துண்டை எடுத்துக்கிட்டு போனங்க. அப்படி சொல்லு. சடார்னு வீட்டுக்காரமா குறுக்க வந்து நின்னுட்டு வந்துருவாளே. எங்க போறேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆதவனா குளிக்கிறாங்க, துண்டை மறந்துட்டாங்க, அதான் கேட்டாங்க, எடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். வந்துச்சுங்க கோவம் அவங்களுக்கு. அடி 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 அடின்னு அடிச்சு வெட்டி விட்டாங்க பாருங்க. ஆதவனவா? என்ன இல்ல, ஆதவன் சார். அவர் இல்லாத வீட்டுல எனக்கு இருக்க மனசு வரல. அதோட கிளம்பி வந்ததான் நான். ஐயோ, நீ சொன்ன சம்பவம் நடந்தா நல்லா இருக்குமே. அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதனால நீ ஆதவன் வீட்டுல இருந்து கிளம்பி வேலைக்கு மாத்தி. ஆதவன் வீட்டுல இருந்து நேரா மகேஷ் வீட்டு கிளம்பி அண்ணன் திருக்குறள் புக்க கையில கொடுத்துட்டு உட்கார்ந்து படிட்டு அங்க இருந்து கிளம்பி ப்ரொடியூசர் வீட்டுக்கு போய் வேலைக்கு சேர்ந்தேன். அவர் படத்துக்கு தாங்க
ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதான் கேட்டேன். produce பண்ணாரா? இங்க பாரு, நாங்க ஒழுங்கா தான் கேக்குறோம். அக்கா ப்ரொடியூசர் படம் எடுத்திருக்கீங்க. நீ கொஞ்சம் ஆபீஸ சுத்தமா வச்சுக்கணும். நானும் அழகா கையால தான் தொடச்சு வச்சு சுத்தமா வச்சிருந்தேன். சரி. இத ஒரு டைரக்டர் டெய்லி பாத்துக்கிறாரு போல. இந்த புள்ள பாவம் கையாலே தொடச்சு சுத்தம் பண்ணுது. பாத்துட்டாரா? ஒரு மாப்பு வாங்கி வந்து கொடுப்போன்னு சொல்லி ஒரு மாப்பு வாங்கி வந்து கொடுத்தாரு. அப்பா அவருக்கு சொன்னேன், சார் இனிமே உங்களை யாரும் பிளாப் கொடுத்த டைரக்டர்னு சொல்ல மாட்டாங்க, மாப்பு கொடுத்த டைரக்டர் தான் சொல்லுவாங்க. அவள பழமா அடுத்த படம் போய் எடுங்க, அதுவும் பிளாப் ஆயிடும்ட்டு வந்தேன். மயான அமைதி. அன்னைக்கு விரட்டி விட்டு ஒருத்தா இங்க வந்து நிக்கிறேன். இப்போ உன்னை விரட்டி விடல தப்பே இல்லம்மா. நீ கலக்க போது யார் கண்டஸ்டன்டா இருந்தே பஞ்சு பேச மாட்டேன். வேலைக்காரியார் நீ பஞ்சு பேசியிருக்க. சும்மா ஒரு விளம்பரம். சரி, அப்புறம் அங்க இருந்து வேற எந்த இடத்துக்கு வேலைக்கு அங்க போன? இருந்து ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போனுங்க. சரி. அங்க நடந்தது தாங்க ஹைலைட். சொல்லு, நாங்க சொல்லுமா. பாத்துக்குறோம் அத. ஹைலைட். ஹைலைட் பூரா சொல்லுமா. நான் காபி எடுத்துனே அந்த ஓனருக்கு எத்தமே டிக்கெட் நான் என்ன கேக்குறேன், இல்ல நீ பல வீட்ல வேலை செய்யறல. இப்ப ஆரோன் வீட்ல வேலை செஞ்சிருக்க, சினிமா ப்ரொடியூசர் வீட்ல வேலை செஞ்சிருக்க, இப்ப கரண்டா ஒரு ஓனர் வீட்டுக்கு வந்திருக்கீல்ல. அந்த வீட்ல பொம்பளைங்களுக்கு நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டியா? ஏங்க காபி எடுத்துட்டு போய் டிக்கெட்னு கொடுத்தேன். குடுக்கும்போது கீழே லைட்டா சிந்திருச்சு. அவர் சொன்னாரு, அந்த மூலையில மேட் ஒண்ணு கிடக்குது, அதை எடுத்துட்டு வந்து தொடச்சு விடுமான்னு. சரி. அதை எடுக்கலான்னு போன பாருங்க, வல்லனி அகிரி கடிச்சிச்சு. எது? அப்புறம் தான் தெரியாது மேட்டுல நாய் குட்டினுங்க. நாயை வெளிய வச்சு தானங்க வளர்ப்பாங்க, வீட்டுல வச்சு வளர்த்து இருந்திருக்காங்க. நான் கடி வாங்கிட்டு அழுது நிக்கிறேன். காயத்ரி, இப்ப அந்த நாய்க்கு என்னாச்சு? எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு? அந்த நாய் தானே பேசிட்டு இருக்கு. நாய்க்கடி வாங்கிட்டு அழுது நின்னுங்கிற அந்த ஓனரமா அங்கிருந்து திபின்னு வந்து பாத்துட்டு, ஐயோ என் செல்லம் பயந்துட்டேன் நாய பாத்து கேக்குறாங்க. நான் இங்க கடி வாங்கி நின்னுங்கிற, உங்களுக்கு எங்க நான் கண்ணு தெரியல எங்க இடத்துக்கு. நாய்க்கு ஊசி போட்டுக்குது, உனக்கு ஒண்ணு ஆவாதுங்கிறாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், நான் பார்த்து பயப்பட வேண்டியது நாயை பார்த்து இல்ல, இந்த பேய பார்த்து. எங்க வீட்டுல நாய் வளர்க்குறீங்களே, நல்லா சொல்றேன் எல்லாரும் கேளுங்க, தயவு செய்து நாய் வளர்க்குறீங்கன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு போர்டு வைங்க, நாய்கள் ஜாக்கிரதுன்னு. இல்ல நாய் பக்கத்துல மனுஷர்கள் ஜாக்கிரதுன்னு ஒரு போர்டு வைங்க. ரெண்டும் இல்லாம எங்களை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. காயத்ரி அழாதம்மா. நீ எல்லாத்துக்கும் வேலைக்கு போன. இல்லங்க யாரு கூட வேலைக்கு போலங்க, ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டாருங்க. எக்ஸ்பெக்டேஷனே வேற. அடுத்து ஏதாவது வருமாங்க. கடைசியா இங்க வந்து செட்டில் ஆனேன். 5 வருஷமா இங்கதான் வேலை பார்த்துனுங்க. சரி, அம்மா ஐடி கம்பெனி வேலை செய்யறாரு. ஐயா வந்து ஐயா இப்படி திடீர்னு கேட்டீங்கன்னா நான் எங்க போய் சொல்றது? ஐயா உள்ள இருக்க போறாரு. ஏன்னா இல்ல அவரு மகேஷ் தப்பா சொல்லலாமா, வெளியே விட்டா கெட்டு போயிடுறாரு. இயற்கையை அழிச்சு அடைச்சு இந்த பிரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்க, பிரிட்ஜா கட்டுறதுக்கு இயற்கையை மொத்தமா அழிச்சிடுறீங்க. இது ரெண்டுத்தையும் என்னைக்கு பண்ணாம இருக்கீங்களா அன்னைக்கு நாடு உருப்புட்டுரும். வெரி குட். வனிதாக்கா மாதிரி சமைக்க கத்துக்கலனாலும் சரி, வாழ்க்கையை சமாளிக்கவாது கத்துக்கணும். உங்ககிட்ட பேசினேன் நேரம் வேலை செய்யணும், எங்க ஓன்றமா வந்துரும். காயத்ரி ஒரு கால்குலேட்டர் ஒண்ணு வாங்கிக்கமா, கூட்டி பெருக்குறதுக்கு. விளக்குமாறு என்ன இப்படி பிஞ்சு போயிருக்குன்னு காயத்ரி, இந்த விளக்குமாருக்கு உனக்கு ஒரு ஒற்றுமை இருக்குமா? என்ன ஒற்றுமை? அதுவும் பெருக்க மாட்டேங்குது, நீயும் பெருக்க மாட்டேங்கிற. சூப்பர்ண்ணா. இன்னைக்கு எபிசோட்ல பெஸ்ட் பஞ்சியா முத்து சொல்லுது. இந்த சீசனோட பெஸ்ட் பெஞ்ச். இந்த விளக்குமாறு ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்க ஐயாவுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. இது இந்த வாரத்துல 3வது விளக்கமரம். எவ்வளவு அடி வாங்கிருக்கு பாருங்க. உங்க வீட்ல இப்படித்தானே இருக்கு? விளக்குமாரோட நீ இருக்கமா? இல்லம்மா, நீ அழகா இருக்கம்மா, நீ அழகா இருக்க. அழகா இருக்கீங்களா? I love you. அதுக்கு நான் என்ன சொல்லணும்? எதுவுமே I love you சொன்னாங்களே. சொல்லிச்சா? நீ கவனிக்க. அந்த கேப்ல மீ டூமா. ஐயோ, நீ எப்பவும் தங்கச்சி தான்மா, நீ காடி போமா. ஆமா. சொல்லிட்டு அழுவ கூடாது. என்னாச்சு? சொல்லிட்டு அழுவ கூடாது. கண்டென்ட் முடிஞ்சதுல நல்லா சிறப்பா பண்ண. அப்படியே அவாய்ட் பண்ணேன்னா கை தட்டிடுவோம். சூப்பர். அப்படியே போயிட்டே இருக்கான், கை தட்டிடுவோம். அப்படியே தேங்க்யூ சோ மச் சொல்லு. தேங்க்யூ சொல்லு. சரி ஓகே, அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சொல்லிரு. ஓனருக்கு சொல்லிட்டு போயிட்டே இரு.